லைக் இன்றைக்கி நம்ம இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் அண்ட் இந்த கிளிட்டர் ஷீட்ஸ் வச்சு எப்படி ஒரு ஃபிஷ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஃபார் தி அப்கமிங் வீடியோஸ். ஐஸ்கிரீம் ஸ்டிக் யூஸ் பண்ணி இந்த ஃபிஷ் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த மாதிரி கிளிட்டர் ஷீட்ஸோ இல்லை டிசைன் பேப்பரோ இல்லை கலர் பேப்பர்ஸோ தேவைப்படும். அந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிறத எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நியர்பை ஸ்டேஷ்னரி ஷாப்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கோட அந்த கார்னர் பெண்ட் இருக்குல்ல, அந்த பெண்டெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி டிசைனர் ஷீட்ஸை எடுத்துக்கிட்டு அதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணணும்னா, இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதோட எட்ஜஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அந்த டிசைனர் ஷீட்ஸில் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே பேஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக நீட்டிகிட்டு இருக்கிற அந்த ஷீட்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதை பார்க்குறதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ஸில் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம பண்ண போகிற ஃபிஷ் கிராஃப்டோட அந்த ஃபிஷ்ஷோட பாடி பார்ட் ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அதோட மவுத், அது வந்து நான் லிப்ஸ் ஷேப்பில் டிசைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஹார்ட்ஸ் வந்து நம்ம கிளிட்டர் ஷேட்ஸில் கட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணால் அது வந்து அந்த ஃபிஷ்ஷோட மவுத் மாதிரியே இருக்கும். நெக்ஸ்ட்டு அதோட ஃபின்ஸ், அதெல்லாம் வந்து ஃபின்ஸ் அண்ட் டெய்ல்ஸ் இதெல்லாம் வந்து நான் கிளிட்டர் ஷீட்ஸ்லேயே இந்த மாதிரி ஷேப்ஸில் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த ஃபிஷ்ஷோட ஃபின்ஸை டிசைன் பண்ணுறதுக்கு நீங்கள் அதே கிளிட்டர் ஷீட்ஸில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சைடாக ஹார்ட் ஷேப்பில் கிளிட்டர் ஷீட்ஸ் கட் பண்ணி டெய்ல் டிசைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷோட கண்ணுக்கு இந்த ஐ பார்ட்டுக்கு நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் ஐஸ் வாங்கி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பிளாக் கலர் கிளிட்டர் ஷீட்ஸ் அதில் ஒயிட் கலர் கிளிட்டர் ஷீட் சென்டரில் பேஸ்ட் பண்ணி இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இதே மாதிரி வேறு டிசைன்டு ஃபிஷ் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸோட எட்ஜஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி ரெக்டாங்கிள் ஷேப்பில் டிசைன் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த ஒரு டிசைன் பேப்பரும் எல்லாமே எம்டி ஆரஞ்ச் கலர் பேப்பர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை ப்ளேஸ் பண்ணி அந்த ஷேப்புக்கு ஏற்றாப்புல நீங்கள் அந்த ஆரஞ்ச் கலர் ஷீட்ஸை கட் பண்ணிக்கோங்க. ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டு அகெயின் இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் அதோடைய எட்ஜஸ் கார்னர்ஸில் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எல்லாம் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஷீட்ஸை எக்ஸஸாக நீட்டிட்டு இருக்குல்ல, அந்த ஷீட் எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். அப்போ தான் எக்ஸாக்டாக அந்த ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் ஃபிஷ்ஷோட பாடி நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஃபிஷ்ஷோட பாடி பார்ட்டை நம்ம டிசைன் பண்ணிக்கிட்டோம். அந்த ஃபிஷ்ஷுக்கு எப்படி நம்ம லிப்ஸ், த மவுத், ஃபின்ஸ் அண்ட் டெய்ல்ஸ் ரெடி பண்ணோமோ அதே மாதிரி இந்த ஃபிஷ்ஷுக்கு நான் கோல்டன் கலர் கிளிட்டர் ஷீட்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கணும். சிமிலர்லி லிப்ஸ்க்கு வந்து ஹார்ட் ஷேப்பும், அந்த ஃபின்ஸ்க்கு ட்ரையாங்கிள் ஷேப்பும், அண்ட் டெய்லுக்கு ஒரு பிக்கர் ஹார்ட் ஷேப்பும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஐஸ்க்கு ஒரு பிக்கர் சர்க்கிள், அதுக்குள்ளே ஒரு சின்ன சர்க்கிள் பிளாக் அண்ட் ஒயிட் கிளிட்டர் ஷீட்ஸ் பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. அவ்வளோதான். இப்போ நம்ம ஆரஞ்ச் வித் கோல்டன் கலர் ஃபிஷ் அண்ட் ஒயிட் வித் ரெட் கலர் ஃபிஷ் டிசைன் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குட்டீஸ்.